கட்டிக்கினா தங்க சந்தனமா ஏத்தி வச்ச கேட்டேன்னு ஒன்னு தூக்கி வச்சு கொண்டனுமா நல்லா இல்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் வந்து ப்ரவியூவில் வந்து பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. வீடியோ வந்து இப்போ வந்து எடிட் பண்ண வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியூவில் பார்த்து எடிட்டிங் வந்து எடிட் பண்ணனா கம்பல்சரி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தா மாதிரி தான் எம்ஐக்கு வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. அப்படி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபுக்கான பட்டனுக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரு லைக்கை வந்து போட்டு வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. ஆப்க்கான லிங்க் வேணுன்னா கீழே வந்து இன்ஸ்டாவோட பயோக்கான இன்ஸ்டா பேஜுக்கான லிங்க் இருக்குது. பயோவில் ஆப்க்கான லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வந்து பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று லேண்ட்ஸ்கேப்பு, ஒன்று வந்து போர்ட்ரேட். ஓகேங்களா? ரெண்டு சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து எடிட்டிங் வந்து இருக்குது. ஓகே, நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்கிறேன். போர்ட்ரேட்டில் வந்து சேம் ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணி பிக் வந்து எடிட் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணி வைக்கலாம். அவங்க வந்து இதுமாதிரி க்ரீன் கலர் லேயர் தான் கொடுத்துருப்பேன். நான் வந்து பிக் ஆட் பண்ண எப்படி ரிசல்ட் வரும் சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி வந்து பிக் வந்து எடுத்து வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் லேயர் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த க்ரீன் கலர் லேயரை எப்படி உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறது நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் அங்கே கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தோன்னா சம் ரேஷியோவில் பார்த்தா 4 செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கு 4:5 கிராப் வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்கள்கிட்ட இருக்க பிக்குக்கான ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஆட் வந்து பண்ணி முடிச்சுன்னா பிக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெசிட் கார்னர் 3 ஆட்டம் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து கொடுத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரெசிட் கார்னர் ஏறக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு பிஎண்ட் ஆஃப் செட் சாரி இங்கே பாருங்கள் கரண்ட் டைம் எஸ்பின்னு சொல்கிற ஆப்ஷன் அது வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகே, ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் லேயருக்கான லேயர் இருக்கும். அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கால்ர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோல்டர் மேலே இந்த ஏரோ கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக் அங்கே இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் வந்து பண்ணுங்கள். ஆன் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி எண்டுக்கு வந்து போயிடுங்க. எண்டுக்கு வந்து போயிட்டு இமேஜ் வந்து சைடில் வந்து ஷோ ஆகாமல் கரெக்டாக இது மாதிரி சென்டர் வந்து உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி வீடியோ ஜூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் வந்து கரெக்டாக வந்து செட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு பிக் ஆட் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துங்க. லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா சேம் ஸ்டெப்பு தான். என்ன ஒன்று லேண்ட்ஸ்கேப்லாம் இங்கே மேலே பாருங்கள் அந்த இங்கே வந்து ஒரு மேலே வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தா ரொட்டேட்டர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் இது வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து 0ல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி பார்க்க சொல்லுமே ஸ்ட்ரெயிட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கும். நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறத என்ன பண்ண போகிறீங்க -90 அதுவே +90 வந்து வால்யூம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எடிட் வந்து கம்ப்ளீட்டு. பிக்கு மட்டும் நாங்கள் சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ட்ராப் பண்ணி எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சினா மறக்காமல் லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா.